வாவ் நான் வந்து சொன்னாரு என்ன சொன்னாருக்கா ஜட்ஜஸ் இல்லையா? அப்ப 3 பேர்ல படுத்துக்கிட்டு நான் உள்ளேயே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப லைவ்ல நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சாண்ட்ரா, திவ்யா 2 பேர் தானே ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க இன்னமும் ஜெயிலுக்குள்ள தான் இருக்காங்க. பிரஜின் அந்த இடத்துல இருக்காரு. அதே மாதிரி வந்து பார்வதி இருக்காங்க. 4 பேருமே சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப திவ்யா ஒரு விஷயத்த சொல்றாங்க, எனக்கு ஜெயிலுக்கு வரதுக்குலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் ஜெயிலுக்கு வந்திருப்பேன், ஆனா நான் வேணும்ட்டே தான் டைமை இழுத்தேன், நான் வரமாட்டேன் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு காரணமா சில விஷயங்களை சொல்றாங்க. அதாவது நம்ம லேட் பண்ணா எப்படிலாம் ரியாக்ட் பண்றாங்கன்றதை பார்த்து வச்சுக்கலான்றதுக்காக பண்ணேன்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, எஃப்ஜே ஒரு வாட்டி ஜெயிலுக்கு போற நிலைமை வந்திருக்கும். எப்ப ஜெயிலுக்கு போற நிலைமை வந்திருக்கோம்னா, அமித் பார்கவ், அதுக்கப்புறம் வந்து வேற யாரு, விக்ரம், கனி 3 பேருமே சேர்ந்த மாதிரி ரேங்கிங் டாஸ்க்ல நிக்க வச்சாங்கல்ல. அதுல பார்வதி, திவாகர், எஃப்ஜே ஜெயிலுக்கு போற மாதிரி வந்தது. அதுல திவாகர், பார்வதி உள்ள வந்துட்டாங்க. ஆனா எஃப்ஜே கொஞ்ச நேரம் வரமாட்டேன்ற மாதிரிலாம் அடம் பிடிச்சிட்டு இருந்தான். அப்படி அடம் பிடிக்கும் போது யாரெல்லாம் கேட்க வந்தாங்க? உதாரணத்துக்கு ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு அவன் கொஞ்ச நேரம் அடம் பிடிச்சிட்டு இருந்தான்ல, அப்ப யாரெல்லாம் பேச வந்தாங்க, நீ போய் தான் ஆகணும்னு எத்தனை பேர் சொல்ல வந்தாங்க, அதை பார்த்துக்கணும். அதே மாதிரி கனி வந்து நான் பிக் பாஸ் கிட்ட பேசணும், எனக்கு பசிக்குது அப்படி இப்படின்னு சொல்லி கனியும் வந்து ஒரு மணி நேரம் இழுத்துட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்து திவாகர் கூட அவங்க வரல, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் உள்ள வந்தாங்க. ஸோ கனி வந்து நான் உள்ள வரமாட்டேன்னு இழுத்தாங்கல்ல, அவங்க எவ்வளவு நேரம் இழுத்தாங்க? இப்போ உதாரணத்துக்கு கனி ஒரு மணி நேரம் லேட் பண்ணியிருக்காங்க, எஃப்ஜே ஒரு மணி நேரம் லேட் பண்ணியிருக்கானா, அவங்க லேட் பண்ண ப்ராசஸ் அப்போ எத்தனை பேர் கேட்க வந்தாங்க, நம்ம லேட் பண்ணால் யாரெல்லாம் கேட்க வராங்கன்றதை பார்க்கணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணன்ற மாதிரி திவ்யா கணேஷ் சொல்கிறாங்க. பட் இது ஒரு காரணமாக தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இவங்க ரொம்ப நேரம் இழுத்தாங்க, அவங்களாம் ஒரு மணி நேரம் இழுத்தாங்கன்னா இவங்க 2-3 மணி நேரத்துக்கு மேலே இழுத்தாங்க. பட் ஆனால் அதுவும் ஒரு லாஜிக் படி பார்த்தா கரெக்ட் தான். ஏன்னா யோசிச்சு பாருங்க, கனி இருக்கும் போது, எஃப்ஜே இருக்கும் போது அவ்வளோ பேர் எதிர்த்து கேட்கல, நீ எதுக்காக உள்ளே போகாமல் இருக்க, நீ போனோம்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்கல. ஆனால் இவங்கன்னு வரும்போது நிறைய பேர் போங்கன்ற மாதிரி சொன்னாங்க. பட் இவங்களுக்குமே சரி, எல்லாருமே வரல, அவங்க போனா போகிறாங்க, போலனா போல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவங்க படுக்கிறதுக்கு போயிட்டாங்க. இவங்க உள்ளதான் போய் ஆகணுன்றதெல்லாம் யாருமே ப்ரெஷர் பண்ணி சொல்ல. விக்ரம்க்கு அது வேலை, அதே மாதிரி எஃப்ஜே வந்து தலைன்றதுனால அது அவனோட வேலை. இதை தாண்டி நடுவில் வந்து கருத்து சொன்னதுன்னா யாருன்னு பார்த்தா வியானா தேவையில்லாமல் வந்து மாட்டினாங்க. வியானாக்கு அது தேவையில்லாத வேலை. நீங்க போறீங்கன்னா போங்க, அப்படி இல்லையா அது வந்து பிக் பாஸ் சொல்லிட்டாரு, நீங்க உங்களை போக வைக்கிறது எஃப்ஜேவோட வேலை, விக்ரமோட வேலைன்ட்டு போக வேண்டியதுதான். ஆனா வியானா வந்து எப்படி கேட்குறாங்கன்னா, ஏன் நீங்க போக மாட்டீங்க, பிக் பாஸ் சொல்லியிருக்காருன்னா நீங்க போனோம்ல, ஒருவேளை உங்களுக்கு ஒஸ்ட் கண்டஸ்டன்ட்னு சொன்னது கோவமா, அப்படி இல்லைன்னா அதாவது வந்து அந்த கோவத்துக்கான காரணத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. டீ கிடைக்கலன்றதுக்காக போகாம இருக்கீங்களா, இந்த மாதிரி காரணத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஏமா காரணத்தெல்லாம் நீ எதுக்குமா கேட்டுட்டு இருக்க? அது வந்து வேணும்ட்டே வந்து ஒரு ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண மாதிரி தாங்க எனக்கு தெரிஞ்சது. வியானா வந்து நடுவில் பூந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலான்றதுக்காக ட்ரை பண்ண மாதிரி இருக்கு. இவங்க வந்து வேணும்ட்டே தான் வம்பு பண்ணுறாங்க. வியானா கிட்ட நாங்கள் வேணும்ட்டே வம்பு பண்ணுறோம் நான் சொல்ல முடியும். வியானா வந்து நோண்டி கேட்குறாங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை, ஏன் இப்படி போக மாட்டீங்க? இவங்க கொஞ்சம் கோபமாக பேசினாங்கன்னா, அக்கா நான் பொறுமையாக தானக்கா பேசுகிறேன், பொறுமையாக பதில் சொல்லுங்கன்னு வியானா பண்ணுறாங்க. ஆக்சுவலாக சில கோபம் இருக்கும் போது வியானா வேணும்ட்டே ஒரு ப்ளே பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது. அப்போ பிரஜின் வேற, சாண்ட்ராக்கு ஒன்றுனா பிரஜின் வந்துருவார்ல, பிரஜின் வந்து சில விஷயங்களை பேசுறாரு, உடனே பிரஜின் என்ன மிரட்டுற மாதிரி பேசிட்டாருன்ற மாதிரி கேமராவில் போய் வியானா சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிரஜினும் உண்மையாகவே நிறைய இடத்துல தேவையில்லாமல் பேசுறாருங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆனால் யோசிச்சு பார்த்தா எல்லாருமே அப்படி பேசியிருக்காங்க. இந்த வீட்டில் எஃப்ஜேலாம் எவ்வளோ மிரட்டி பேசியிருக்கான் தெரியுமா? வெட்டிடுவேன்னு சொல்கிறான். வெட்டிடுவேன்னு சொன்னதுக்கே விஜய் சேதுபதி எதுவும் பண்ணல. பிரஜினுக்கு என்ன கேட்கணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னே தெரியலங்க. விஜய் சேதுபதி பிரஜினை வெளுத்து விடணும், இந்த மாமா மச்சான்லாம் பார்க்கக்கூடாது, வெளுத்து விடணும் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஓகே, ஆமாம், பிரஜின் சில விஷயங்களை ஓவராக பேசுகிறாரு, விஜய் சேதுபதி கேட்கணும் தான். அதாவது எஃப்ஜே வெட்டிடுவேன்னு சொன்னான். ஒருத்தரை வெட்டிடுவேன்னு சொல்கிறது எவ்வளோ அஃபென்சிவான வேர்டு. அதை சொல்லி விஜய் சேதுபதி பெருசாக எதுவுமே கேட்கல, லைட்டாக போகிற போக்கில் தான் எஃப்ஜேவை தாளிச்சு விட்டாரு. அப்படி இருக்கும்போது பிரஜினெல்லாம் பெருசாக கேட்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. அதே மாதிரி கமருதீன்லாம் நிறைய பேசியிருக்காரு. முதல் வாரம் 2வது வாரம்லாம் கமருதீன் வந்து என்னென்னமோ பேசுவான், என்னென்னமோ திட்டுவான். அதுக்கே விஜய் சேதுபதி வந்து பெருசாக பேசல. ஆனால் பிரஜினுக்கு ரெட் கார்டு தந்துருவாரு அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி நாமினேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த வாட்டி எவிக்ஷனை பொறுத்த வரைக்கும் டபுள் எவிக்ஷன் தான் இருக்கும்ன்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. டபுள் எவிக்ஷன் இருக்கிற பட்சத்தில் சுபிக்ஷா, ரம்யா ஜோ, பிரஜின், வியானா இவங்க 4 பேர் தாங்க பார்டரில் இருக்காங்க. அந்த கடைசி 4 இடத்த இவங்க தான் பிடிச்சிருக்காங்க. இவங்களில் 2 பேர் தான் போக வாய்ப்பு இருக்கு. யார் போனால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை பற்றி சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் இதுக்கப்புறம் பார்ப்போம்.